வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நாகரூபிணி. இப்போ நம்ம இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா 8ஆம் வகுப்பில் உள்ள இயல் 8 அறத்தால் வருவதே இன்பம். இந்த இயலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக வருவது செயல் பகுதி ஒன்றே குலம். இந்த ஒன்றே குலம் இந்த செயல் பகுதியோட ஆசிரியர் திருமூலர். இது டைரெக்டாக நம்மளுக்கு சிலபஸில் கிடையாது. அதனால் நம்ம சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். சொல்லும் பொருளும் பாருங்கள். நமன் நமன் அப்படின்னா யமன். சித்தம் அப்படின்னாலே சிந்தை, நம்மளுடைய மனது, உள்ளம். நம்பர் அடியார், நம்பர் அப்படின்னா அடியார். படமாட கோயில் அப்படின்னா படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில். இதிலே இருக்கு பாருங்க, படங்களுடைய மாடங்களுடைய கோயில், படமாட கோயில். நாணாமே கூசாமல், வெக்கப்படாமல். ஓகேங்களா? நாணம் அப்படின்னா வெக்கம், நாணாமே அப்படின்னா கூசாமல். உய்மீன் ஈடேறுங்கள், உய்மீன் ஈடேறுங்கள். ஈயில் வழங்கினால், ஈகை அப்படின்னாலே வழங்குறது தானே, ஈயில்னாலும் வழங்கினால் என்று பொருள். ஓகேங்களா? இதனுடைய நூல்வெளி பாருங்கள். 63 நாயன்மார்களுள் ஒருவர் இந்த திருமூலர். அது மட்டும் இல்லாமல் 18 சித்தர்களுள் ஒரு சித்தராக விளங்குகிறார். ஓகேங்களா? இவர் இயற்றியது தான் இந்த திருமந்திரம். ஓகேங்களா? அதில் 3000 பாடல்கள் இருக்குது. அதிலிருந்து ஒரு பாடல் பகுதி, அதாவது ஒன்றே குலம் என்ற ஒரு பாடல் பகுதி தான் நம்மளுக்கு செயல் பகுதியாக வந்திருக்கு. இதில் 3000 பாடல்கள் இருக்குது. அதனால் இதை தமிழ் 3000 எனவும் அழைப்பர். இந்த திருமந்திரத்தை தமிழ் 3000 எனவும் அழைப்பர். இதை 12 திருமுறைகளில் இது 10வது திருமுறையாக இந்த திருமந்திரம் இருக்குது. ஓகேங்களா? 12 திருமுறைகளுள் 10வது திருமுறையாக இந்த திருமந்திரம் நூல் இருக்குது. ஓகேங்களா? ஒன்வேர்டு பாருங்கள். அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் டேஸ் கண்டு அஞ்ச மாட்டார்கள். உயிரை யாரு கவர வருவாங்க? யமன். யமன் என்ன? நமன். நமனை கண்டு அஞ்ச மாட்டார்கள். ஒன்றே குலம், ஒன்றே குலம் என்று கருதி வாழ்வதே மனித பண்பு. நமன் இல்லை, பிரித்தெழுக நமன் கூட்டல் இல்லை. இன் கூட்டல் இ நீ என புணரும். ஓகே, நம்பருக்கு கூட்டல் அங்கு, நம்பர் கங்கு. இந்த உகரம் கெற்றும், இந்த கூல உள்ள உகரம் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதிப்படி இந்த உகரம் கெற்றும். அப்போ இக்கு மட்டும் இருக்கும். இக்கு கூட்டல் ஆ கா என மாறும். ஓகே, அப்போ நம்பர் கங்கு. இது மெய்ஞான ஒளி. இது குணக்குடி மஸ்தான் சாஹிப்பின் பாடல்கள் இதில் இருக்குது. இது இதுவும் நம்மளுக்கு சிலபஸில் கிடையாது டைரெக்டாக. அதனால் டைரெக்டாக நம்ம சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். சொல்லும் பொருளும் பாருங்கள். பகராய் அப்படின்னா தருவாய். பகராய் அப்படின்னா தருவாய். ஓகேங்களா? ஆனந்த வெள்ளம் இன்பப்பெருக்கு. ஆனந்தம் அப்படின்னாலே இன்பம், வெள்ளம் அப்படின்னாலே பெருக்கு, இன்பப்பெருக்கு. பராபரம் மேலான பொருள். பராபரம்னாலே அனைத்துக்கும் மேலான பொருள். அறுத்தவருக்கு நீக்கியவருக்கு. அறுத்தவருக்கு அப்படின்னா நீக்கியவருக்கு. ஓகேங்களா? நூல்வெளி பாருங்கள். இந்த குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்போட இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். இவர் சிறு வயதிலிருந்தே துறவியாக வாழ்ந்திருக்காரு. எங்கெங்கெல்லாம் போய் தவம் செஞ்சுருக்காரு அப்படின்னா சதுரகிரி, புறாமலை, நாகமலை இந்த இடங்களெல்லாம் போய் தவம் செஞ்சுருக்காரு. இவர் எக்கால கன்னி, மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வர கன்னி முதலான நூல்களை இயற்றியுள்ளார். நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கக்கூடிய மெய்ஞான ஒளி அந்த செயல் பகுதி குன்னக்குடியார் பாடற்கோவை என்னும் தொகுப்பிலிருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒன்வேர்டு பாருங்கள். மனிதர்கள் தம் டேஸ் தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். தம்முடைய ஐம்பொறிகளை தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் நுகர்ந்தனர் வராது, சிறந்தனர் வராது, துறந்தனர் வராது, என்னதான் வரும்? பகர்ந்தனர். ஆனந்த வெள்ளம். ஆனந்தம் கூட்டல் வெள்ளம். அதாவது வருமொழியில் வகரம் வரும்போது நிலைமொழி ஈற்றில் உள்ள மகரம் கெட்டு புணரும். ஆனந்த வெள்ளம். உள் கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது உள்ளிருக்கும். அதாவது நிலைமொழி ஈற்றில் லகரமோ அல்லது லகரமோ இருந்து வருமொழி முதல்ல உயிர் வந்தால் இந்த லகர ஒற்று இரட்டிக்கும். அதன்படி என்னவாகும்? உள் கூட்டல் இருக்கும் என்று மாறும். அதற்கடுத்து உள் இந்த இல் கூட்டல் இ லீ என புணரும். உள்ளிருக்கும் என மாறும். ஓகேங்களா? ஆன்சர் உள்ளிருக்கும். அதுக்கடுத்து அயோத்திதாசர் சிந்தனைகள்.
இது வந்து நம்மளுக்கு தமிழ் சிலபஸில் கிடையாது. இருந்தாலும் ஜிஎஸ்சில் வந்து சீர்திருத்தங்களில் வந்து அயோத்திதாசர் வராரு. அதனால் இதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். அயோத்திதாச பண்டிதர் இவர் வந்து ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் வாழ்ந்தவர் இந்த அயோத்திதாசர். இவர் வந்து தந்தை பெரியாருக்கும் அண்ணல் அம்பேத்கருக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர். ஓகேங்களா. சமத்துவம் பகுத்தறிவு கொள்கையில் மக்களிடம் பரவலாக கொண்டு சேர்ந்தது யாருன்னா தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் சொல்லுவோம். அவங்களுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னா அயோத்திதாசர். இவர் வந்து தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைப்பர். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யார்? அயோத்திதாசர். ஓகேங்களா. எதனால் அப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா நல்ல சிந்தனை, சிறப்பான செயல், உயர்வான பேச்சு, உவப்பான எழுத்து, பாராட்டத்தக்க உழைப்பு. இதனால் வந்து இவரை வந்து என்னென்னு அழைக்கிறாங்க? தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைப்பர். இவருடைய பிறப்பு பாருங்கள். 1845ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் நாள் பிறந்திருக்காரு. எங்கே பிறந்திருக்காரு? சென்னையில் பிறந்திருக்காரு. இவருடைய இயற்பெயர் காத்தவராயன். இவர் தன்னுடைய ஆசிரியர் பெயரான அயோத்திதாசர், அவருடைய ஆசிரியர் பெயர் தான் அயோத்திதாசர். அவருடைய பெயரவே இவர் வச்சிருப்பார். ஓகேங்களா. அயோத்திதாச பண்டிதர் என்பவரிடம் கல்வியும் சித்த மருத்துவமும் பயின்றார். அவர் வந்து தம் மீது காட்டின அன்பின் காரணமாக அவர் பெயரையே இவர் வச்சுக்கிட்டார். ஆசிரியர் பெயரவே வச்சுக்கிட்டார். ஓகேங்களா. இவர் வந்து நீலகிரிக்கு போய் அங்கு வாழ்ந்த அயோத்திதாசர் திருமணத்திற்கு பிறகு பர்மாவுக்கு சென்றார். ஓகேங்களா. திரும்பி தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஒடுக்கப்பட்டோர் உரிமைக்காகவும் அவர்களோட முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டார். தமிழ்நாட்டுக்கு வந்து எதற்கு பாடுபட்டிருக்காரு? ஒடுக்கப்பட்டோர் உரிமைக்காகவும் அவர்களோட முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டிருக்காரு. இவருக்கு வந்து தமிழ் மட்டும் இல்லாமல் என்னென்ன மொழிகள் தெரிஞ்சிருக்கு பாருங்கள். பாலி, வடமொழி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இலக்கியம், இலக்கணம், கணிதம், மருத்துவம், சமய தத்துவம் இந்த துறைகளிலாம் புலமை பெற்றிருக்காரு. ஓகேங்களா. இதழ் பணி பாருங்கள். இந்த பத்தியே வந்து ரொம்ப முக்கியம். அதாவது 1907ஆம் ஆண்டு சென்னையில் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை தொடங்கியிருக்காரு. அந்த ஒரு பைசா தமிழன் அந்த வார இதழோட விலை வந்து காலனா விலையில் வந்து அதை கொடுத்துருக்காரு. ஒரு இதழ் வந்து காலனா அந்த விலையில் வந்து கொடுத்துருக்காரு. அப்புறம் ஒரு வருஷத்துக்கு பிறகு அந்த இதழோட பெயரை, ஒரு பைசா தமிழன் அந்த வார இதழோட பெயரை வந்து தமிழன் என மாற்றியிருக்காரு. இந்த இதழோட நோக்கம் என்ன அப்படின்னா, உயர்நிலையையும் இடைநிலையும் கடைநிலையும் பாகுபடுத்தி அறியாத மக்களுக்கு நீதி, நேர்மை, சரியான பாதையை கிடைக்கணும் என்பதே இதனுடைய நோக்கம். ஓகேங்களா. இந்த இதழ் மூலம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் மைசூர், கோலார், ஹைதராபாத், ரங்கூன், மலேசியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் உள்ள தமிழ் மக்களுக்கு எல்லாம் பகுத்தறிவு சிந்தனை, இன உணர்வு, சமூக சிந்தனை ஆகியவற்றை ஊட்டியிருக்காரு இந்த இதழ் மூலம். அது மட்டும் இல்லாமல் தமது நூல்கள் மூலமாகவும் சீர்திருத்த சிந்தனைகளை வெளியிட்டார். ஓகேங்களா. அந்த பேராவே ரொம்ப முக்கியம். ஓகே. அதுக்கடுத்து கல்வி சிந்தனையை பொறுத்த வரைக்கும் கல்வியோட கைத்தொழிலையும் கற்றுக்கணும் என்று வலியுறுத்தியிருக்காரு. அதாவது கல்வியோடு கைத்தொழில், வேளாண்மை, தையல், மரம் வளர்த்தல் போன்றவற்றையும் கற்க வேண்டும் என இவர் வலியுறுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சங்ககால பெண்கள் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்துக்கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் என எடுத்துரைத்திருக்கார். ஓகேங்களா. இவர் பதிப்பித்த நூல்கள் பாருங்கள். போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தின சுருக்கம், பால வாகடம். அதாவது இவர் பதிப்பித்த நூல்கள் இது. ஓகேங்களா. அதுக்கடுத்து வாழும் முறை. மக்கள் வாழும் முறை பற்றி அயோத்திதாசர் என்ன கூறியிருக்காருன்னு பாருங்கள். அதாவது மக்கள் அனைவரும் அன்பு கொண்டு வாழ வேண்டும். கோபம், பொறாமை, பொய்க்களவு இவற்றை தவிர்த்து வாழ வேண்டும். பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது. மேலும் அதிக அளிக்கக்கூடிய போதைப் பொருட்களை கையாலும் தொடுதல் கூடாது. ஒரு குடும்பத்தில் அன்பும் ஆறுதலும் இருந்துச்சுன்னா அந்த ஊர் முழுக்க அன்பு ஆறுதலும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஊர்களில் வந்து அன்பு ஆறுதலும் இருந்துச்சுன்னா நாடு முழுவதுமே அது பரவும் அப்படின்னு சொல்கிறாரு. இத்தகைய நாட்டில் வந்து புலியும் பசுவும் ஒரே நீர்த்துறையில் நீர் அருந்தும். ஓகேங்களா. இந்த அன்பு ஆறுதலும் பரவேற்கக்கூடிய இத்தகைய நாட்டில் புலியும் பசுவும் கூட ஒரே நீர்த்துறையில் நீர் அருந்தும் என்பது அயோத்திதாசருடைய
கருத்து. தந்தை பெரியார் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாத்துரையாரும் ஆவார் அப்படின்னு யார் குறிப்பிட்டிருக்காங்க? தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கார். ஓகேங்களா? பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுரையும். ஓகே, அடுத்து தலைமை தகுதி. ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்னு அயோத்திதாசர் சொல்லியிருக்காரு பாருங்க. மக்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கணும். மக்களுள் அவர் மாமனிதராகவும் அறிவாற்றல் பெற்றவராகவும் நன்னெறியை கடைபிடிப்பவராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அத்தகைய தலைவரை மக்கள் ஏற்பர், கடவுள் என துதிப்பார்கள் என்பது அயோத்திதாசரின் கருத்து. மக்களையும் மழையையும் தொடர்பு படுத்தி கூறியிருக்காரு பாருங்க. வானம் பொய்ப்பதற்கு, அதாவது மழை பெய்யாமல் இருப்பதற்கு காரணம் ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லாமையே அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லாமைக்கு காரணம் நீதியும் நெறியும் வாய்மையும் நிறைந்த அறிவாளிகள் இல்லாமல் இருப்பதே இந்த ஞானிகள் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அறிவாளிகள் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் நல்ல ஆட்சித்திறனுடைய அரசர்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அத்தகைய அரசர்கள் இல்லாமைக்கு காரணம் கல்வி, அறிவு, அருள், ஒழுக்கம், ஒற்றுமை ஆகியன உடைய குடிகள், உயர் குடிகள் இல்லாமையே காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாருன்னா, நல்ல குடிகள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? நல்ல குடிகள் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை என்பது அயோத்திதாசரின் கருத்து. அவர் எழுதிய நூல்கள் பாருங்க. பதிப்பித்த நூல்கள் பார்த்தோம் இல்லையா? இது அவர் எழுதிய நூல்கள் புத்தரது ஆதிவேதம், இந்திரர் தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சந்திரப்பா முதலியவை இவர் எழுதிய நூல்கள். திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியுள்ளார். ஓகேங்களா? பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியுள்ளார். ஓகேங்களா? அதுக்கடுத்து சமத்துவம். மக்கள் அனைவருமே சம உரிமை, சம வாய்ப்பு பெற வேண்டும் என்பதே இவருடைய கருத்து. அதாவது கல்வி, வேளாண்மை, காவல்துறை போன்ற அனைத்து துறைகளிலும் மக்கள் அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஊராட்சி, நகராட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்றம் போன்றவற்றிலும் எல்லா வகுப்பினருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய கருத்து. ஓகேங்களா? பௌத்தர், கிறிஸ்துவர், இஸ்லாமியர், ஆங்கிலேய, இந்தியர், ஐரோப்பியர் என அனைவருக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதை அயோத்திதாசர் வலியுறுத்தியிருக்காரு. இதில் ஒரு செய்தி பாருங்க. சென்னை தாம்பரத்தில் உள்ள சித்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த மருத்துவமனைக்கு அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அந்த சித்த மருத்துவமனைக்கு, தாம்பரத்தில் உள்ள சித்த மருத்துவமனைக்கு அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. திராவிட மகாஜன சங்கம். இந்த சங்கத்தின் மூலமாக தமது கொள்கைகளை வலியுறுத்தவும் ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளை பாதுகாக்கவும் இந்த சங்கத்தின் மூலமாக போராடி இருக்காரு. ஓகேங்களா? அதற்காகத்தான் இந்த சங்கத்தை தொடங்கியிருக்காரு. என்ன சங்கம்? திராவிட மகாஜன சங்கம். எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1892 தொடங்கியிருக்காரு. இந்த அமைப்பு மூலமாக சாலைகள் அமைத்தல், கால்வாய்கள் பராமரித்தல், குடிகளின் பாதுகாப்புக்கு காவல் துறையினரை நியமித்தல், பொது மருத்துவமனைகள் அமைத்தல், சிற்றூர்கள் தோறும் கல்விக்கூடங்களை ஏற்படுத்துதல் போன்றவற்றுக்காகவும் இந்த அமைப்பின் வழியாக போராடி இருக்காரு. ஓகேங்களா? திராவிட மகாஜன சங்கம் எப்பொழுது தொடங்கியிருக்காங்க? 1892 ஓகேங்களா? அரசியல் விடுதலையும் மக்கள் உரிமையும். விடுதலைனா எப்படி இருக்கணும் அப்படின்னா, மக்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும் என்பது அயோத்திதாசருடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் சுயராஜ்யத்தின் நோக்கம் என்பது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மட்டுமே இருக்கக்கூடாது, மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் சுயராஜ்யத்தின் நோக்கம். ஓகேங்களா? சமூக பொருளாதார வளர்ச்சியை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். ஓகே, அப்படின்னு யார் சொல்கிறா? அயோத்திதாசருடைய கருத்து. ஓகே, அதுக்கடுத்து தனித்தன்மை. இவர் பகுத்தறிவு, இலக்கியம், சமூகம், சமயம், அரசியல், வரலாறு, தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றில் அக்கறை கொண்டு புதிய சிந்தனைகளை விதைத்தவர் இந்த அயோத்திதாசர். ஓகேங்களா? தமிழர்களின் தனித்தன்மை உடைய சிந்தனையாளராக மதித்தனர். அன்றைய தமிழர்கள் இவரை தனித்தன்மை உடைய சிந்தனையாளர்களாக இவரை போற்றி மதித்தனர். அயோத்திதாசரின் சிந்தனைகள் ஒரு தனி மனிதரின் சிந்தனைகளாக மட்டும் அமையாமல் அகன்ற சமுதாயத்தின் விழிப்புணர்வையும் எழுச்சியையும் ஏற்படுத்தும் சிந்தனைகளாக, சித்தாந்தங்களாக விளங்கின என்பது உறுதியாக கூறலாம். ஓகேங்களா? தனி மனித சிந்தனையாக மட்டும் அமையாமல் அகன்ற சமுதாயத்தின் சிந்தனையாக இருந்திருக்கு இந்த அயோத்திதாசர் பண்டிதரோட சிந்தனைகள். ஓகேங்களா? ஒன் வேர்டு பாருங்கள்.
அயோத்திதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என போற்றப்படுகிறார். தென்னிந்திய, ஓகேங்களா. அயோத்திதாசர் நடத்திய இதழ் ஒரு பைசா தமிழன். கல்வியோடு டேஸ் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து. கைத்தொழிலையும் கற்க வேண்டும். அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைவது அவரது ஆழ்ந்த படிப்பு. ஓகேங்களா. புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது ஆழ்ந்த படிப்பு. மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையதாக அயோத்திதாசர் கூறுவது எது? மலை. ஓகேங்களா. அதுக்கடுத்து மனித எந்திரம். இதுவும் நம்மளுக்கு சிலபஸில் கிடையாது. இதில் அளவை பெயர்கள் கொடுத்துருக்காங்க, இதை மட்டும் பார்த்துக்கலாம். மா, காணி, வீசம் என்பது அக்காலத்தில் வழங்கியிருந்த அளவை பெயர்களாகும். இது வந்து அளவை பெயர்கள். மா, காணி நிலத்தை அளக்கக்கூடியது, ஒரு பொருளை அளக்கக்கூடியது. வீசம்படி அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. மா, காணி, காணி என்பது நில அளவை பெயர். ஓகேங்களா. மா, காணி, வீசம் என்பது அக்காலத்தில் வழக்கில் இருந்த அளவை பெயர்கள். ஓகேங்களா. அணா, சல்லி, துட்டு இவையெல்லாம் அக்காலத்தில் இருந்த நாணய பெயர்கள். ஓகேங்களா. அணா, சல்லி, துட்டு என்பவை அக்காலத்தில் இருந்த நாணய பெயர்கள். 16 அணாக்கள் கொண்டது 1 ரூபாய். 16 அணா கொண்டது 1 ரூபாய். இன்றும் பேச்சு வழக்கில் அரை ரூபாயை எட்டனான்னு சொல்லியிருக்கோம். முன்னாடி 50 பைசாவை எட்டனான்னு சொல்லியிருக்கோம். 1/4 ரூபாயை வந்து 4 அணா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. அணா என்பது நாணயத்துடைய நாணயத்தின் பெயர். ஓகேங்களா. இந்த மனித இயந்திரம் இந்த சிறுகதையோட ஆசிரியர் வந்து புதுமை பித்தன். ஓகேங்களா. நான் ஆசிரியர் குறிப்பு மட்டும் பார்த்துக்கலாம். சிறுகதை மன்னன் என போற்றப்படக்கூடிய புதுமை பித்தனுடைய இயற்பெயர் சோ விருதாச்சலம். இவரின் இயற்பெயர் சோ விருதாச்சலம். இவர் வந்து சிறுகதையில் புது புது உத்திகளை கையாண்டவர். யார்? இந்த புதுமை பித்தன். ஓகேங்களா. என்று திறன் ஆய்வாளர்கள் இவரை போற்றுகின்றனர். 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை படைத்துள்ளார். சில திரைப்படங்களுக்கு கதை உரையாடலும் எழுதியுள்ளார். இதில் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோச்சனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது, இந்த சிறுகதைகள் வந்து இவருடைய சிறுகதைகளில் புகழ் பெற்றவை. ஓகேங்களா. மணிக்கொடி என்ற இதழில் வெளியான புதுமை பித்தனின் சிறுகதை தான் நம்மளுக்கு பாடமாக கொடுத்துருக்கு, மனித இயந்திரம். ஓகேங்களா. மணிக்கொடி இதழில் வெளியான மனித இயந்திரம் என்பது புதுமை பித்தனுடைய சிறுகதை. அதுதான் நம்மளுக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து யாப்பிலக்கணம். பாவலர்கள் நம் உள்ளத்தில் தோன்றும் உயர்ந்த கருத்துக்களை பாடலாக படைக்கின்றனர். ஓகேங்களா. பாவலர்கள், புலவர்கள் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகளை தான் நம்ம மரபு கவிதைகள் அப்படின்னு சொல்லுவோம். இலக்கண கட்டுப்பாடு இல்லாமல் கருத்துக்களுக்கு மட்டும் முதன்மையிடம் கொடுத்து எழுதப்படும் கவிதைகளை நம்ம புது கவிதை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மரபு கவிதை இலக்கணத்துக்கு உட்பட்டு எழுதுகிறாங்க இல்லையா, அந்த மரபு கவிதை எழுதுவதற்கு என்ன தேவை? இலக்கணம், அதாவது யாப்பிலக்கணம் முக்கியமாக தேவை. ஓகேங்களா. மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் தான் யாப்பிலக்கணம். அத்தகைய யாப்பிலக்கணத்தில் செயலுக்குரிய உறுப்புகள் வந்து 6 இருக்குது. யாப்பிலக்கணத்தின்படி செயலுக்குரிய உறுப்புகள் 6. அவை என்னென்னா எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இப்போ இதை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ எழுத்து, யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களை 3 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்னா குறில், நெடில், ஒற்று. குறிலில் 2 வகை, உயிர்குறில், உயிர்மெய் குறில். உயிர்குறில்னா அ, இ, உ இது போன்ற எழுத்துக்கள். உயிர்குறில் 5 தான் இருக்குது. அ, இ, உ, ஏ, ஓ. ஓகேங்களா. உயிர்குறில். அதே போல் உயிர் நெடில் வந்து 7 எழுத்துக்கள் இருக்குது. ஆ, இ, உ, ஏ, ஓ, ஔ, ஐ. ஓகேங்களா. 7 எழுத்துக்கள் இருக்குது. உயிர்மெய் குறில்னா எடுத்துக்காட்டு கா, ஞா இந்த மாதிரி குறில் எழுத்துக்கள். ஓகேங்களா. உயிர்மெயில் உள்ள எல்லா குறில் எழுத்துக்களும் உயிர்மெய் குறில். உயிர் நெடில் 7 எழுத்துக்கள். உயிர்மெய் நெடில் கா, ngா, சா இந்த மாதிரி உயிர்மெயில் உள்ள எல்லா நெடில் எழுத்துக்களும். ஓகேங்களா. ஒற்று வந்து ஒற்று மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து. மெய்யெழுத்துனா புள்ளி வச்சு அனைத்து எழுத்துக்களும், அதாவது இங்கு மெய்யெழுத்துக்கள் 18. ஓகேங்களா. ஆயுத எழுத்து 1. இது ஒற்று வகையில் இருக்குது. இது 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதாவது குறில், நெடில், ஒற்று எழுத்தை 3 வகையாக யாப்பிலக்கணத்தின்படி பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அதற்கடுத்து அசை. அசையை பொறுத்த வரைக்கும் 2 வகைப்படும். அவை நேரசை, நிறையசை. ஓகேங்களா. நேரசை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா குறில் அல்லது நெடில் அல்லது
குறில் ஒற்று நெடில் ஒற்று ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் அது நேரசை ஆகும். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள், நான் குறில் இருக்கா, அப்போ நேர். குறில் அடுத்து ஒற்று வந்திருக்கா நம்மள, இதுவும் நேர். நான் நெடில், நாம் நெடில் ஒற்று இணைந்து வந்திருக்கு, இதுவும் நேர். குறிலும் குறில் குறிலுடன் ஒற்று சேர்ந்து, ஓகேங்களா, நெடிலும் நெடிலோட ஒற்று சேர்ந்து வருவது எல்லாமே நேரசை, ஓகேங்களா. அதற்கடுத்து நிறையசை. நிறையசை வந்து இரண்டு குறில் எழுத்துக்கள் குறிலிணை அப்படின்னு சொல்லுவோம், சரியா. கட கட இது இரண்டுமே குறில் எழுத்துக்கள். குறிலிணை, ஓகேங்களா. குறிலிணை எழுத்துக்கள். குறிலிணையை அடுத்து வரக்கூடிய ஒற்று கடல், ஓகேங்களா. எடுத்துக்காட்டு கடல், கட குறிலிணை, அதுக்கடுத்து ஒற்று குறிலிணை ஒற்று. அதற்கடுத்து குறில் நெடில், எடுத்துக்காட்டு க டா குறில் நெடில். அதற்கடுத்து அதனை அடுத்து வரக்கூடிய ஒற்று கடா குறில் நெடில் ஒற்று. இது அனைத்துமே நிறையசையின் கீழ் வரும். இதில் வாய்ப்பாடுகள்லாம் வரும் இல்லையா. இப்போ நேர் நேர் தேமா, நேர் நேர் தேமா, நிறை நேர் நிறை நேர் புளிமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம், நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம் அப்படின்னு சொல்லுவோம். நான் அதற்கடுத்து காய் வச்சு கனி வச்சு பூ வச்சு அதற்கடுத்து நிறைய வாய்ப்பாடுகளாக வரும் இல்லையா. இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்க இருக்கோம். இந்த பாடப்பகுதி வந்து விரிவாக நம்மளுக்கு 9th கொடுத்துருக்காங்க. 9th கிளாஸ் பார்க்கும்போது இந்த இதை நம்ம அசையை வந்து விரிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ நேர்னா என்ன, நேரசைனா என்ன, நிறையசைனா என்ன, அது மட்டும் இந்த வகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நேரசைனா என்ன, குறில் தனித்து வருவதும் குறில் ஒற்று வருவதும், நெடில் தனித்து வருவதும் நெடில் ஒற்று சேர்ந்து வருவதும். நிறையசைனா என்ன, குறிலிணை வருவதும் குறிலிணை ஒற்றும், குறில் நெடில் வருவதும் குறில் நெடில் ஒற்று வருவதும் நிறையசை, ஓகேங்களா. அதுக்கடுத்து சீர். சீர் ஓர் அசையோ ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது தான் சீர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சீரை வந்து 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர். ஓரசைச்சீர்னா நேர் மட்டும் வருவதோ அல்லது நிறை மட்டும் வருவதை தான் நம்ம ஓரசைச்சீர் அப்படின்னு சொல்லுவோம். ஈரசைச்சீர் வந்து நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, கருவிலம் கூவிலம், இதை ஈரசைச்சீர்னு சொல்லுவோம். மூவசைச்சீர் 3 அசைகள் வரணும். இப்போ நேர் ப்ளஸ், எடுத்துக்காட்டாக நேர் ப்ளஸ் நேர் என்ன சொல்லுவோம், தேமாங்காய், தேமாங்காய். இது மூவசைச்சீர்க்குரிய எடுத்துக்காட்டு. இதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸில் விரிவாக நம்ம பார்க்க இருக்கோம். நாலசைச்சீர், நாலசைச்சீர்னா 4 அசை இருக்கும். அதாவது எடுத்துக்காட்டு பாருங்கள், நேர் நேர் நிறை நேர் இப்படி இருந்துச்சுன்னா நேர் நேர் தேமாவா, தேமாந்தன் பூ, லாஸ்ட்டாக பூ நேர் வந்துச்சுன்னா அது பூவாக இருக்கும், தேமாந்தன் பூ, ஓகேங்களா. இது லாஸ்ட்டாக அந்த நேருக்கு பதிலாக நிறை இருந்துச்சுன்னா பூவிலங்கனி அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இது நாலசைச்சீர்க்குரிய எடுத்துக்காட்டு. ஓகே, இதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம இந்த வாய்ப்பாடுகள் எல்லாமே அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்க இருக்கோம். அதுக்கடுத்து தலை. சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதைத்தான் நம்ம தலை அப்படின்னு சொல்லுவோம். இதில் முதல் சீரின் இறுதியிலும் வரும் சீரின் முதலிலும் உள்ள அசைகள் எவ்வகை அசைகளாக உள்ளது என்பதை அடிப்படையில் தலையை வந்து 7 வகையாக பிரிக்கிறாங்க. அவை என்னென்னா நேரொன்றிய ஆசிரிய தலை, நேரொன்றிய ஆசிரிய தலை, நிறையொன்றிய ஆசிரிய தலை. அதுக்கடுத்து 3வதாக இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, இயற்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை, ஓகேங்களா. இந்த மாதிரி 7 வகையாக வந்து தலையை பிரிக்கிறாங்க. இது எல்லாமே இந்த ஆசிரியத்தலை, நிறையொன்றிய ஆசிரியத்தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை, இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்க இருக்கோம், ஓகேங்களா. அதுக்கடுத்து அடி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது தான் அடி அப்படின்னு சொல்கிறோம். இந்த அடி வந்து 5 வகைப்படும். என்னென்னா குறளடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, நெடிலடி, ஓகேங்களா. இப்போ குறளடி அப்படின்னா என்னென்னா, குறளடி 2 சீர்கள் அடிதோறும்
இரு சீர்கள் அமையப்பெற்று வருவது தான் நம்ம குறளடி அப்படின்னு சொல்லுவோம். இதே இது சிந்தடினா அதே மாதிரி அடிதோறும் 3 சீர்கள் அமையப்பெற்று வருவது தான் நம்ம சிந்தடி அப்படின்னு சொல்லுவோம். அளவடினா 4 சீர்கள் பெற்று வருவது அளவடி. நெடிலடி அப்படின்னா 5 சீர்கள் பெற்று வருவது தான் நெடிலடி. களி நெடிலடி அப்படின்னா 6ம் அதற்கு மேற்பட்டது. ஓகேங்களா, 6 சீரும் அல்லது அதற்கு மேற்பட்டு வரக்கூடிய எல்லா சீர்களையும் கொண்டது என்ன சொல்லுவோம்? களி நெடிலடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதற்கடுத்து தொடை. தொடை செய்யுளில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமையே நம்ம தொடை அப்படின்னு சொல்லுவோம். சீர்களுக்கு இடையிலோ அல்லது அடிகளுக்கு இடையிலோ வரக்கூடிய ஒற்றுமையை தான் நம்ம தொடைன்னு சொல்லுவோம். இந்த தொடையை 8 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதில் 4 வகை தொடை கொடுத்துருக்காங்க பாருங்கள். மோனை தொடை, எதுகை தொடை, ஏபு தொடை, அந்தாதி தொடை. அதற்கடுத்து இன்னும் 4 வகை தொடை இருக்குது. என்னென்னா முரண் தொடை, அளபடை தொடை, இரட்டை தொடை, செந்தொடை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இங்கே 4 என்ன கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மோனை தொடை பாருங்கள். முதல் எழுத்து ஒன்று வர தொடுப்பது மோனை. ஓகேங்களா, மோனை தொடை. இரண்டாம் எழுத்து ஒன்று வர தொடுப்பது எதுகை தொடை. இறுதி எழுத்தோ அல்லது ஒளியோ ஓசையோ ஒன்று வர தொடுப்பது ஏபு தொடை. அந்தாதி தொடைனா அந்தம் ஆதி. அந்தம்னா முடிவு, ஆதினா தொடக்கம். அதாவது ஒரு பாடலோட இறுதி சீர் அல்லது அடியோட இறுதி பகுதி அடுத்த பாடலோட முதல் சீரோட, அதாவது இறுதி முதல் சீரோட அந்த அடியோட முதல்ல வருமாறு பாடுவது. இந்த லாஸ்ட்டில் முடிக்கிறது, அடுத்து தொடங்குறதும் அதுலேருந்து தொடங்கும். ஓகேங்களா, அதுதான் அந்தாதி தொடை. ஓகேங்களா. அதுக்கடுத்து முரண் தொடை. முரண் தொடை ஒன்றுக்கு பின் முரணாக இருக்கிறது. இப்போ இன்பம், துன்பம் இந்த மாதிரி இது போல் வருவது முரணாக வருவது முரண் தொடை. அதுக்கடுத்து அளபடை தொடை. அளபடை தொடை செயலில் ஓசை குறையும் எடுத்து ஒரு எழுத்தோ ஒரு எழுத்து நீண்டு ஒலித்தல். இப்போ ஓதல். ஓகேங்களா. செயலில் ஓசை குறையும் எடுத்து ஒரு எழுத்து நீண்டு ஒலிப்பதை தான் நம்ம அளபடை தொடை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து இரட்டை தொடை. இரட்டை தொடை ஒரே சொல்லே அடுத்தடுத்து இடைவெளி இல்லாமல் ஒரு சொற்கள் இடைவெளி இல்லாமல் அப்படியே தொடர்ந்து வர்றது தான் நம்ம இரட்டை தொடை அப்படின்னு சொல்கிறோம். செந்தொடை. செந்தொடை அப்படின்னா பொருள் நயத்தோட வர்றது. அதாவது மோனை எதுகை எதுவுமே இல்லாட்டினா கூட பொருள் நயத்தோட ஒற்றுமையாக வர்றது தான் நம்ம செந்தொடை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதுக்கடுத்து பாவகை. பாவகை 4 வகைப்படும். அவையா என்னென்ன? வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. வெண்பா செப்பலோசை உடையது. அறநூல்கள் பலவும் வெண்பாவால் அமைந்தவை. வெண்பா செப்பலோசை உடையது. இது எல்லாமே முக்கியம். ஆசிரியப்பா அகவலோசை உடையது. சங்க இலக்கியங்கள் பலவும் ஆசிரியப்பாவால் அமைந்தவை. கலிப்பா துள்ளலோசை உடையது. கலித்தொகை கலிப்பாவால் ஆனது. வஞ்சிப்பா தூங்கலோசை உடையது. அடுத்து அசை. எத்தனை வகைப்படும்? அசை 2 வகைப்படும். நேரசை, நிறையசை. விடும் என்பது டேஸ் சீர். விடும் இது குறிலினை ஒற்று. அப்போ நிறையசை. ஓகேங்களா. அடி எத்தனை வகைப்படும்? அடி 5 வகைப்படும். ஓகேங்களா. முதல் எழுத்து ஒன்று வர தொடுப்பது மோனை. முதல் எழுத்து ஒன்று வர தொடுப்பது மோனை. பொறுத்துக. வெண்பா. வெண்பா செப்பலோசை பெற்று வருவது வெண்பா. ஆசிரியப்பா அகவலோசை. கலிப்பா துள்ளலோசை. வஞ்சிப்பா தூங்கலோசை. ஓகேங்களா. வஞ்சிப்பா தூங்கலோசை. ஓகே. அடுத்து இரு தொடர்களை ஒரே தொடராக்குக. இப்போ முத்து நன்கு படித்தான், முத்து வாழ்வில் உயர்ந்தான். முத்து நன்கு படித்ததால் வாழ்வில் உயர்ந்தான். இதே மாதிரி ஒரே தொடராக்கணும். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். மழை நன்கு பெய்ததால் எங்களால் விளையாட முடியவில்லை. பெய்ததால் எங்களால் விளையாட முடியவில்லை. எனக்கு பால் வேண்டும், எனக்கு பழம் வேண்டும். எனக்கு பாலும் பழமும் வேண்டும். பால் பழம் வேண்டும். பாலும் பழமும் வேண்டும். அதே மாதிரி ஒரே சென்டென்ஸ் எழுதிடலாம். திருமூலர் 63 நாயன்மார்களில் ஒருவராக கருதப்படுவார். அவர் 14 சித்தர்களில் ஒருவராக கருதப்படுவார். இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். திருமூலர் 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் 14 சித்தர்களில் ஒருவராகவும் கருதப்படுவார். ஓகேங்களா. அறநெறிகளை கூறும் நூல்களை கற்க வேண்டும். அவை கூறும் கருத்துக்களை பின்பற்ற வேண்டும். அறநெறிகளை கூறும் நூல்களை கற்று அவை கூறும் கருத்துக்களை பின்பற்ற வேண்டும். ஓகேங்களா.
குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்பு எக்கால கன்னி நூலை இயற்றியுள்ளார். நந்தீஸ்வர கன்னி நூலை இயற்றியுள்ளார். அதாவது குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்பு எக்கால கன்னி, நந்தீஸ்வர கன்னி என்ற நூல்களை இயற்றியுள்ளார். ஓகேங்களா. அதுக்கடுத்து ஒரு சொல், இரண்டெழுத்து சொல், ஓரெழுத்து சொல், ஈரெழுத்து சொல். இப்போ ஓரெழுத்து சொல் இந்த படத்தில் பார்த்து சொல்ல சொல்லியிருக்காங்க. படத்தை பார்த்து எழுதுக. ஓரெழுத்து சொல் ஆனா பசு. ஓகேங்களா. இதில் என்ன இருக்குது? பூ இருக்கா? பூ. இரண்டெழுத்து சொற்கள் இதில் என்ன இருக்குது? வாள். இதில் என்ன இருக்குது? இரண்டு எழுத்து சொற்கள் இலை எழுதலாமா? மூன்றெழுத்து சொற்கள் இதில் கன்று. ஓகேங்களா. இதில் என்ன இருக்குது? பழம் இருக்குது. ஓகேங்களா. 4 எழுத்து சொற்கள் இதில் புற்கள் இருக்குது. இதில் வாழைப்பூ. 5 எழுத்து சொற்கள் இதில் கொம்புகள், மாட்டினுடைய கொம்புகள் எழுதலாம். 5 எழுத்து சொற்களில் இதில் கன்றுகள். ஓகேங்களா. வாழைக்கன்றுகள். ஓகே. அதுக்கடுத்து கலைச்சொற்கள் தொண்டு, சேரிட்டி, ஞானி, சைண்ட், தத்துவம், ஃபிலாசபி, நேர்மை, இன்டெகிரிட்டி, பகுத்தறிவு, ரேஷனல், சீர்திருத்தம், ரிஃபார்ம். ஓகேங்களா. அதுக்கடுத்து திருக்குறள் பாருங்கள். படைச்செருக்கு. காணமுயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. அதாவது காணமுயல் அப்படின்னா காட்டில் வாழக்கூடிய முயல். காட்டு முயலை வீழ்த்திய அம்பினை ஏந்துவதை விட யானைக்கு குறிவைத்து, யானை பிழைத்தாலும் பரவாயில்ல, பிழைத்த வேல், யானை பிழைத்தாலும் பரவாயில்ல, பிழைத்த வேல், குறிவைத்து தவறிய அந்த வேலை ஏந்துவது தான் பெருமை தரும். அதாவது சிறிய முயற்சியை விட அந்த பெரிய முயற்சி, சிறிய செயல் வெற்றி பெறுதலை விட பெரிய முயற்சியே பெருமை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்திருக்கக்கூடிய அணி பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணினா என்ன? உவமையை சொல்லி அதில் உள்ள பொருளை விளங்க வைப்பது. இதில் முயலை வீழ்த்தக்கூடிய அந்த வாளை ஏந்துவதை விட யானைக்கு குறிவைத்து தவறிய அந்த பெரிய வாளை ஏந்துவது தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெருமுயற்சியே பெருமை தரும் அப்படின்ற பொருளை இந்த உவமை மூலம் விளக்குறாங்க. ஓகேங்களா. அது பெரிது மொழிதல் அணி. அதுக்கடுத்து பேராண்மை என்ப தருக்கண் ஒன்று, உற்றக்கால் ஊராண்மை மற்ற அதன் எக்கு. அதாவது பகைவரை எதிர்த்து போட்டி போடுறது அந்த வீரத்தை ஆண்மை என்று கூறுவர். பகைவருக்கு துன்பம் வரும்போது தாம் அந்த இடத்துல போய் உதவி செய்தலை ஆண்மையின் கூர்மை என்று கூறுவர். ஓகேங்களா. அதுக்கடுத்து நட்பு. நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் நட்பு. நல்ல நூல்களை படிக்க எப்படி இன்பம் தருமோ அதுபோல் பண்புடையவர் நல்லவர்களுடைய நட்பு பழக இன்பம் தரும். இதில் வந்துள்ள அணி உவமை அணி. ஓகேங்களா. நகுதல் பொருட்டு அன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. அதாவது நட்பு சிரித்து பேசி பழகுவதற்கு மட்டும் இல்லாமல் நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது இந்த நட்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. 5 கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். மீண்டும் ஆராய்ந்து பார்க்காமல் ஒருவரிடம் கொண்ட நட்பு கேண்மை அப்படின்னா நட்பு. கேண்மை தாம் சாகும் அளவுக்கு துன்பம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. துயரம்னா துன்பம் தரும். கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். நமக்கு வரும் துன்பத்திலே ஒரு நன்மை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த துன்பம்தான் பிறருடைய இயல்பை அளந்து காட்டக்கூடிய அளவுகோல். நம்ம நண்பர்களின் உண்மையான இயல்பை அளந்து காட்டக்கூடிய அளவுகோல் தான் அந்த துன்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அதுக்கடுத்து மானம். பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. அதாவது செல்வம் வந்த காலத்தில் மிகவும் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி வறுமையுடைய காலத்திலும் ஊக்கம் குறையாமல் பெருமித உணர்வோடு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றி அணைய செய்யின். அதாவது மலையளவு பெருமை உடையவராக செல்வம் உடையவராக இருந்தாலும் குன்றிமணி அளவு சிறிய அளவு தவறு செய்தால் கூட அவரது பெருமை முழுவதும் அழிந்துவிடும். ஓகேங்களா. பண்புடையார் பட்டு உண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். அதாவது பண்புடையவர்களால் தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்குது. அவர்கள் இல்லைன்னா இந்த உலகம் மண்ணுக்குள் புதைந்து விடும். மண்புக்கு மாய்வது மண்.
அதாவது மண்ணுக்குள்ளே இந்த உலகம் அழிந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்து அற்று. அதாவது பண்பில்லாதவன் பெற்ற செல்வம் எதை போன்றது அப்படின்னா தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்பட்ட பால் போல திரிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுபோல் தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்பட்ட பால் போல நற்பண்பு இல்லாதவனிடம் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயன் இல்லாமல் அழிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. ஓகேங்களா? ஒன்வர்டு பாருங்கள். ஆண்மையின் கூர்மை பகைவருக்கு உதவுதல். ஆண்மை எனப்படுவது பகைவரை எதிர்த்து நிற்பது ஆண்மை. அந்த பகைவருக்கு உதவுதல் ஆண்மையின் கூர்மை. வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். அதுக்கடுத்து பெரும் செல்வம். பிரித்தெழுதுக. பெருஞ்செல்வம் பெருமை கூட்டல் செல்வம். ஊராண்மை பிரித்தெழுதுக. ஊர் கூட்டல் ஆண்மை. திரிந்து குற்றல் அற்று திரிந்தற்று. ஓகே. பொறுத்துக. இன்பம் தருவது எது? பண்புடையவருடைய நட்பு. நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று. ஓகேங்களா? பெருமையை அளிப்பது குஞ்சிமணி அளவு தவறு, சிறிய தவறு. பணிவு கொள்ளக்கூடிய காலம் செல்வம் மிகுந்த காலம். பயனின்றி அழிவது நற்பண்பில்லாதவன் பெற்ற பெரும் செல்வம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 8ஆம் வகுப்பில் உள்ள இயல் 8 முழுமையும் பார்த்துட்டோம். அடுத்து வரக்கூடிய கிளாஸில் இயல் 9 பார்க்கலாம். தேங்க்யூ.